அமித்ஷா வந்தா அந்த கட்சிக்கு அடிமையா? இல்ல அதிமுக அடிமையா கிடையாது. பத்திரிகை சித்தரிக்கிறது பத்திரிகை, உண்மையான நிலைகளை பத்திரிகை இப்ப போறது இல்லைங்க. அதுல அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், உன் கட்சிக்காரன் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுவரை ஊழலை பத்தி எப்படி சொல்லுவோம்? யார் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, எவ்வளவு கணக்கு வச்சுருக்காங்க, இந்த கணக்கை சொல்ல முடியுமா? மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விகளை படங்கள் இருந்தாத உள்ளும் இருந்த பயம். இதுதான் என்னுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வார்த்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தை குளிர்விக்கவா, கனிமொழி அவருடைய அம்மா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக போய் கும்பிட்றாங்க. எதுக்கு போய் கும்பிட்றாங்க? நான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வாஜ்பாயோட கூப்பிட்டு வச்சிங்க? இந்துக்கள் ஓட்டை நீங்கள் வாங்கவே மாட்டீங்களா? இந்த இந்து மக்கள் கொஞ்சம் புரியணும். தத்துவ கொள்கையை எதிர்ப்பவன் முட்டாள். அவன் மதம் அவனுக்கு பெருசு. இது புரியாத முட்டாள்கள் ஒரு நிலை பேர் மீட்டிங்கு கூட்டம்லாம் போட்டு தலையாமல் இந்த லூசுகள்னு சொல்லலாம். அவங்கள சிவப்பு பச்சை கொடை நான் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா முட்டா பசங்களா? நான் தான் கொடியேற்றினேன். நான் பெருமையாக சொல்ல முடியும். இந்த கொடி அன்னைக்கு நீ கையில் பிடிச்சிக்கிட்டு என் கட்சி கொடின்னு சொல்லிய, உனக்கு அறிவு இருந்தால் சொல்லுவியா? எங்கே போய் பிச்சை எடுக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படிலாம் உள்ளே வருவேன், யார்கிட்ட போய் கெஞ்சுவேன், துரோகிகளை அழிச்சு விடுவேன். இதான் என் வேலை. அவன் தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, பூட்ட பேர் என்ன, வரலாறு சொல்லியா? நான் என்ன தேவேந்திர குலம் சொல்றேன். சொல்லு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன? ஊடக உலக அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பி முருகன். இன்று நமது நேர்காணலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடன் வாருங்கள், அவரிடமே பல கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா? நலமாக. இந்த கொரோனா டைம்லையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். முதல் என்னுடைய கேள்வி, பாஜக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக கூட்டணியிலிருந்து 60 சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் உள்ஒதுக்கீடு மூலமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் கிருஷ்ணசாமி சாருடைய கட்சி, சிறு சிறு கட்சிகளை நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்து அவங்கள நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தகவல் ஊடகத்தில் வந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஊடக தகவலை வச்சு நம்ம எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. 60 சீட்டு கேட்குறாங்க, 70 சீட்டு கேட்குறாங்க, 30 சீட்டு கேட்குறாங்க, அது நமக்கு கிடையாது. இன்றைக்கி அதிமுக பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. நான் கடந்த வாரத்தில் நான் பொதுக்குழு கூட்டியிருக்கேன். அரசியலை பொறுத்த மட்டும் தெளிவான முடிவு எப்போ எடுப்போம்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான். தேர்தலான தேதி அறிவித்த பிறகு தேர்தல் அறிவிக்கவே இல்லை. அப்படி கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இது உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவங்க 60 சீட்டு வாங்குறாங்க, உள்ளூரில் கொடுக்குறாங்கிறதெல்லாம் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடும் கிடையாது, உண்மையும் கிடையாது. இது வதந்தி. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நேரடியாக அதிமுக தொகுதி பங்கீடு பண்ணுங்களா? நான் இப்போ 23 வருஷமாக நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் அதிமுகவோட டைப்பில் தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் இருக்கேன். பேச்சுவார்த்தை எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சப்போ தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் குட்வில்ல இருக்கோமே தவிர அன்றைய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலை. நாங்கள் அதிமுகவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கலை. ஆரம்பித்தப்பறம் முடியாது சார். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வர மாதிரி இருந்தது. அந்த ப்ரோக்ராம் திடீர்னு ரத்தாகி போச்சு. அதுக்கு என்ன கருத்து? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 14ஆம் தேதி கலந்துக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் கேட்கும்போது, நான் ஏன் அமித்ஷாஜி வரல அப்படின்னு சொல்லும் போது, அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் தான். அது உண்மையாக பொய்ய தெரியல. அதன் அடிப்படையில் வரலன்னு தான் நினைக்கிறேன். வேற ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லை, அது இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கில் அதிமுகவில் சேர்ந்த ஒரு 3 நபர்கள், ஒருத்தர் கைது பண்ணிக்கிறாங்க, மற்ற 3 நபர்கள் அது இப்போ கைது. அதுக்கு இன்னும் முக்கிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஊடகத்தில் வருது. ஸோ அதனால் கூட அவர் வரலையா அப்படி? அதுக்கு இதையும் முடிச்சு போட வேண்டாம். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் முற்றிலும் தவறான நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அருமையான 2-3 பேர் அதிமுக சார்ந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேர் தலைமறைவாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்குது. அதில் யார் குற்றவாளிகளோ, யார் பாதிக்கப்பட்டார்களோ, யார் சேர்க்கணுமோ அப்படிங்கிறது விசாரணையில் தான் முடிவு எடுக்க முடியும். இன்றைக்கி நல்ல விசாரணை போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக அதில் உண்மை நிலை புரியும். அதுக்கும் அமித்ஷா வர்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது சம்மந்தம் சார். இப்போ பொங்கல் பரிசு 2500 ரூபா விநியோகம் பண்ணிருக்கிறாங்க. அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2500 ரூபா மீண்டும் எங்களுக்கே வந்துடும், டாஸ்மாக் மூலமாக எங்களுக்கே வந்துடும் சொல்கிறாங்க. இந்த கருத்து ஏற்புடையதா சார்? இது 2500 ரூபா கொடுக்கறத தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பொங்கல் பரிசாக மக்களுக்கு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்கள்லாம் குடும்ப அட்டையை வச்சுட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் ரேஷன் கார்டுக்கெல்லாம் 2500 ரூபா கொடுக்கறத நம்ம வரவேற்கணும், வாழ்த்தணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் சீனிவாசன் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எங்கள் காசு எங்களுக்கே வந்துன்னு சொன்னால் அது தவறான கருத்து.
ஏன்னா அவர் சொந்த கருத்தை தான் சொல்லுவார், கட்சி கருத்து கிடையாது. இல்லை, எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. அமைச்சர் வந்து அதிமுக அரசனுக்கு ஒரு பிரதிநிதி தான் அவர். ஸோ அவர் ஒரு கருத்து சொல்கிறேன்னா அதை வந்து சொந்த கருத்தை எப்படி சார் எடுத்துக்க முடியாது? அதாவது அமைச்சர் சொல்வதெல்லாம் வந்து கட்சியுடைய பொருள்னு அர்த்தம். அமைச்சராக இருக்காரு, அதனால அவர் சொல்லலாம் கட்சியினுடைய பொருளை எடுத்துக்கல சார். நான் அதிமுக அரசாங்கம் இருக்குது, தமிழக அரசு, அதனுடைய இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உண்டு. அமைச்சராக இருந்தால் அந்த கட்சிக்கு அடிமையா? இல்லை, அதிமுக அடிமையா கிடையாது. அப்படி இல்லை, மக்கள் பிரதிநிதி. ஆமாம், சொந்த கருத்தை அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதை வந்து நீங்க வந்து எப்படி பேசலாம்? அமைச்சர் பேசலாமா? அமைச்சர்லாம் எல்லாம் சார், அமைச்சருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு சார், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆமா, அதை பார்த்து. ஆனால் அவர் தவறா பேசினாலும் அது எதுக்கிறதுக்கு மக்களுக்கு சக்தி இருக்கு. ஆமா, கரெக்டா? ஆமா, அவர் பேசுனா நான் தமிழக மக்கள் முன்னேற்ற தப்புன்னு சொல்றேன். ஓகே, தப்பு. அவர் அப்படி பேசியிருந்தால் தப்பு. இல்ல, பேசியிருக்கிறாரு. பத்திரிகை நீங்க சித்தரித்தீங்கன்னா இல்ல, நான் சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் போய்யா போடுறீங்களா? நான் பேசுறேன்னு போடுறீங்க. இதெல்லாம் நான் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும். பத்திரிகையில் அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி உங்களிடம். பத்திரிகைகள் சித்தரிக்கிறது பத்திரிகை. உண்மையான நிலைகளை பத்திரிகை இப்போ போடுறது இல்லைங்க. ஊடகத்தில் வாட்ஸ்அப்பில் போடுறது நம்புற உலகம் இது. வாட்ஸ்அப்பில் போடுறதெல்லாம் உண்மையா? வாட்ஸ்அப் வேற, இல்ல ஊடகத்தில் போடுறதெல்லாம் உண்மையா? அவங்க சித்தரிச்சு ஒரு கதையா எழுதி எப்படி இப்படி போடுவாங்க. ஆனால் அவர் பேசுறது உண்மையாக இருந்தால், எங்களுடைய காசு எங்களுக்கே வருது, டாஸ்மாக் வந்துன்னு சொல்லியிருந்தால் அது வன்மையாக கண்டிக்க. அந்த மாதிரி பேசியிருந்தால் தவறு தான், அதில் ஏற்றுக்கொள்ளப்பட தவறு தான். அதிமுகவை புறக்கணிக்கிறோம் என்று வந்து இப்போ திமுகவினுடைய தலைவர் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிறார் சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு அணி தமிழ்நாட்டுடைய பெரிய அணி. திமுக தலைவர் வந்து இன்னைக்கு வந்து நான் அதிமுக புறக்கணின்னு அவர் சொல்றதுக்கு இவர் யார்? மக்கள்லாம் முடிவெடுக்கணும். அவங்க கட்சிக்காரன்ட்டு சொல்லலாம், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் மொத்த மக்களே புறக்கணின்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ்? அது கிராம சபை கூட்டம் நடத்துறாங்கல்ல, போயிட்டு கிராம சபையில் நிறைய எதுக்குறாங்களே, எங்க போய் ஊருக்குள்ளே விட மாட்டேங்காங்க. அது கோவையில் கூட போட சொல்லுங்களேன். இல்லை, கோவையில் கூட ஒரு லேடி அவர்கள் பிரச்சனை பண்ணாங்க. பட் அதை வந்து அமைச்சர் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உண்மையான கேள்விகளை நம்ம கேட்டோம்னா அவங்க கோவப்படுறாங்க. இப்போ அந்த அம்மா வந்து கோவையில் வந்து ஒரு அம்மா அந்த ஒருத்த கேட்குது, உடனே நீ அமைச்சராளா, எஸ்பி வேலுமணி அனுப்பிச்சுட்டாரான்னு கேட்குறது. இது ஒரு தப்பான வார்த்தை அல்லவா? நீ கிராம சபை கூட்டம் போடுறீங்க, அந்த கிராம சபைக்கு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதில் அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், உன் கட்சிக்காரன் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையே. கிராம சபை என்பது ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதியாக ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு நாகரீகமாக பதில் சொல்லணும். உடனே இன்னார் ஆளுன்னா அப்போ உன்னுடைய வெஞ்சன்ஸ் என்ன? அதிமுக எனக்கு எதிரி, அது தப்பு இல்லையா? பதில் சொல்லிக்க வேண்டியதானே? அந்த அம்மா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒரு தலைவருடைய பண்பாடு. அந்த பண்பாடை நீக்கி அவர் அதிமுக புறக்கணிப்புங்கிற மாதிரி பேசுறது தவறு. உங்கள் கட்சிக்காரன் தான் சொல்கிறேன், மக்கள் முடிவு எடுக்கணும், மக்கள் மன்ற முடிவு எடுக்கணும், மக்கள் தான் இதை டிசைட் பண்ணணும். நீங்கள் நானும் டிசைட் பண்ண முடியாது. அதனால் மக்கள் தான் முடிவு சொல்லுவாங்க. அப்படி அவர் சொல்வது தவறு. சார், ஊழல் புகார் குறித்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து நாங்களும் ரெடி, எப்போ விவாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ரெடி இல்லை. நான் சொல்கிறேன், எப்படி சார் இது எப்படி சொல்லுங்க? ரெண்டு பேரும் ஊழலை பற்றி எப்படி சொல்ல முடியும்? யார் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, எவ்வளோ வந்து கணக்கு வச்சுருக்காங்களா? இல்லை கணக்கை சொல்ல முடியுமா? மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சும்மா மீடியாவில் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் நான் வரேன், நீ வரேன், ரெண்டு பேரும் விவாதத்துக்கு ரெடிம்பாங்க. விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ண, நான் ரெடி பண்ண ஏற்பாடு பண்ண வர சொல்லுங்களேன். நான் ஏற்பாடு பண்ணுறேங்க மீடியாவை. ரெண்டு பேரும் விவாதத்துக்கு வருவாங்களா? அதெல்லாம் வேற மக்கள்கிட்ட சொல்கிற வார்த்தைகள். நான் விவாதத்துக்கு ரெடி சும்மா, ஏன்னா நடக்காதுங்கிறது தெரிஞ்சு சொல்கிறாங்க. இதான் உண்மை. சார், இப்போ டிஎன்பிசியில் குரூப் 1 எக்ஸாம் நடந்தது. அதில் ஒரு கேள்வி, இந்த படியேறும் பெருமாள் திரைப்படத்தை பற்றி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. பலர் வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது மாதிரி கொஷின்லாம் வந்து டிஎன்பிசி கேட்கக்கூடாதுன்னு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார் அந்த கேள்வி? அதாவது அவர் எந்த ஆங்கிளில் படியேறும் பெருமாள் படத்தை பார்த்துட்டு கேட்டாருங்கிறது எனக்கு தெரியாது. பொதுவாக ஊடகங்களில் வந்த செய்தி தான். அவருடைய மைண்ட் செட் வந்து அது ஜாதியாக பார்த்தாரா, அதில் ஒரு கொடுமையாக தாக்கப்படுகிற, நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன், கொடுமையாக தாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை குறித்து இருந்ததா அப்படிங்கிறது அவர்கள் பார்க்குற ஆங்கிளை பொறுத்து. நான் பரியேறும் பெருமாள் என்பதை எங்களுடைய பகுதியில் எடுத்ததுனால நான் ஒரு கலையாக தான் பார்த்தேன். நான் அதை கலையாக தான் ரசித்தேன். அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நான் பார்க்கல. என்னுடைய ஆங்கிள் அப்படி தான். உங்களுடைய ஆங்கிள் வந்து இதுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்த்துருந்தாலும் அந்த டிஎன்பிசியில் இந்த மாதிரி விமர்சைக்குள்ள கேள்விகளை கேட்பது தவறு. எதாக இருந்தாலும் அது முன்னால் ஒரு கேள்வி கூட இந்த மாதிரி வந்துச்சு, பெரியாரை பற்றி. அதெல்லாம் தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அப்படியே கேட்டிருந்தாலும் அதற்கு வந்து மக்கள் எதிர்ப்பதும் தவறு. அதுவும் தவறு, இதுவும் தவறு. அவர் என்ன ஆங்கிளில் கேட்டாங்க எனக்கு தெரியாது, அவர் மனசுக்கு தான் தெரியும். அவர் என்ன ஆங்கிளில் கேட்டார்னு அவர் சொன்னால் நான் அது இப்போ பதில் ஊடகத்தில் சொல்லிடுவேன். ஆனால் அவர் என்ன ஆஸ்பெக்டில் என்ன ஆங்கிளில் கேட்டார்னு எனக்கு தெரியல.
அப்படி பொதுவாகவே இனிமேல் டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விகளை படங்கள் தொடர்பான கேள்விகள் வைப்பது இல்லை, படங்கள் தொடர்பாக கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, இந்த சர்ச்சைக்குடையான ஒரு படங்களுடைய கேள்விகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ அடுத்ததாக இப்போ லேட்டஸ்ட்டாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் பார்வதிக்கு பிறந்தவர்கள் முருகனும் விநாயகரும், முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க, விநாயகரை வந்து இந்தி கடவுள்னு சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியக்கூறுன்னு சொல்கிறாங்க சார். ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஹிந்து, அவர் எல்லா இடத்தையும் சொல்கிறார் நான் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாரு. சில கோயிலில் வந்து குடமுழுக்கெல்லாம் அவரே செய்திருக்கிறாரு. ஸோ இந்து சமுதாயத்தை பற்றி இப்படி திருமாவளவன் அவர்கள் பேசுவதை பற்றி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி சார் பார்க்குது? தம்பி திருமாவளவனுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீ சர்ச்சைக்குள் பேச்சுக்களை பேசாதேன்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். திருந்தாத உள்ளம் இருந்தென்ன பயன், என்னுடைய வார்த்தை நான் பல திருப்பி சொல்ல, திருந்தாத உள்ளம் இருந்தென்ன பயன், இதுதான் என்னுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வார்த்தை. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், இந்து மக்களுடைய மனதை புண்படுகின்ற லெவலில் பேசுவது யாராக இருந்தாலும் தவறு. இவர் எதுக்காக யாரை கையில் எடுத்து இந்துத்துவாக எதிர்ப்போம்னு சொல்கிறாருன்னு என்ன காரணத்தினால, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை குளிர்விக்கவா, இல்லது இந்த மாதிரி நம்ம திமுகவோட கண்டிப்பாக டையப் ஆகணும், இதை பேசினா தான் அவங்க நமக்கு சீட்டு அதிகமாக கொடுப்பாங்கிறனால பேசுகிறாரா? அப்படி பேசினா கூட ஒரு மக்கள் வந்து புண்படுகின்ற லெவலில் பேசுவது முற்றிலும் தவறு. இந்துக்களை பற்றி விமர்சனம் நிறைய கூட. இப்போ பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்தது முருகன் சொல்லி இவர் போய் பக்கத்துல இருந்து பார்த்தாரா? இவர் எந்த காலத்தில் பிறந்தாரு, எந்த ஆண்டு பிறந்தாரு, என்னோட கிட்டத்தட்ட இல்லை, அவர் வந்து புராணத்தின் அடிப்படையில் அப்படி எழுதியிருக்கா? அப்படிதான் அவர் கூட்டம் அவர் இப்போ அது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுகளை வந்து பேசி விளம்பரம் தேடிக்கொள்ளுகிறார் என்பதுதான் என்னுடைய வார்த்தை. விளம்பரம் தேடுவதற்காக எதையாவது சொல்லி கொளுத்தி கூட்டு போமே. பிள்ளையார் வந்து இந்தி மக்களுக்கு உள்ளது தான், முருகன் வந்து தமிழ் கடவுள், எப்படி ரெண்டு பேருமே வெவ்வேறு தமிழ் இந்தின்னு பிரித்து அந்த காலத்தையும் நடத்திருக்காங்களா? இல்லை, உங்களுக்கு பிள்ளையார் பகவானை கும்பிட்டுட்டு தான் மற்ற கடவுளை கும்பிடுறது ஐதீகம். இதுதான் உண்மை. எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய மக்களுடைய மனலை முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தான் மற்ற கடவுளை வணங்குவாங்க. ஆமாம், அதுதான் இந்து முறைப்படி, அதான் இந்து முறையே அதுதான். ஆமாம். நான் ஒரே ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டம்மா கனிமொழி அவருடைய அம்மா, இவங்கெல்லாம் ஒவ்வொரு கோயிலாக போய் கும்பிட்றாங்களே. எதுக்கு போய் கும்பிட்றாங்க? இவங்க கடவுளை விமர்சனம் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க, ஆனால் இவங்க விழுந்து போய் கும்பிட்றாங்க. எதுக்காக வேண்டி போகிறாங்க? பிள்ளையாரை கும்பிட்டு தான் மற்ற சாமியை போய் கும்பிட்றாங்க, யாகம் வளர்க்குறாங்க. இப்போ இவங்க இந்துவை ஏற்றுக்கிறாங்களா, இந்து மக்களை வெறுக்கிறாங்க? குடும்பம் ஏற்றுக்கொண்டது, நான் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏதாவது பகிரமாக அவரை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டாங்க. அரசியலில் இப்படியெல்லாம் பிணக்கை ஏற்பட்டு கூட்டணி தர்மம், இது பிஜேபியை எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பிஜேபி இந்துத்துவ கொள்கை. நான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வாஜ்பாயோட கூட்டு வச்சிங்க, பிஜேபியோட கூட்டு வச்சு நீங்கள் மந்திரியில் வந்தீங்க, எப்படி அரசியலில் எல்லாமே சகஜம். அப்போ அதை ஏன் இதை போய் திரும்ப நீ இந்துத்துவ கொள்கையை நாங்கள் வெறுக்கிறோம் முட்டாள்தனமாக ஏன் பேசுகிறீங்க? நான் கேட்குறேன். அன்னைக்கு வாஜ்பாயோட இந்து பிஜேபி அன்னைக்கு உங்களுக்கு இடிச்சுது, அன்னைக்கு மந்திரி பதவி வாங்கும்போது உங்களுக்கு இடிச்சுது. இப்போ இந்துத்துவா இவர் பிரதமர் நல்லா ஆட்சி ஆள்றாங்கனால உங்களுக்கு இந்துத்துவா நான் எதுக்குன்னு சொன்னால் இந்துக்கள் ஓட்டை நீங்கள் வாங்கவே மாட்டீங்களா? இந்த இந்து மக்களும் கொஞ்சம் புரியணும். எல்லாரும் உங்கள் வார்டில் பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் பல்ல காட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க. இந்து மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும், சாட்டியேடு கொடுக்கணும். எங்களே எதிர்த்துட்டு எங்ககிட்டே சோர்த்துட்டு எங்களே விமர்சனம் பண்ணால் எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. அந்த இந்துத்துவ கொள்கையை எதிர்ப்பவன் முட்டாள். அவன் மதம் அவனுக்கு பெருசு, கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் பெருசு, இயேசுநாத பெருசு, இவனுக்கு கன்னிமரியாதை பெருசு, இந்துவுக்கு பல கடவுள் இருக்கான், அவங்களுக்கு பெருசு. இதையா நம்ம விமர்சனம் அவன் இஷ்டப்படி அவன் வணங்கிட்டு இருக்கான். அது தவறான முன்னோட்டம். இது வந்து கலவரத்தை உருவாக்கக்கூடிய நிலையை சில அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருந்துங்கள், இல்லை திருத்தப்படுவீர்கள். இதுதான் நான் தமிழகம். இல்லை, இதனுடைய துணை கேள்வி என்னென்ன சார், உங்களுக்கு கூட வந்து பழனியில் வந்து பரிவட்டம் அப்போ வரும்போது 24வது பரிவட்டம் எனக்கு 24 ஆண்டுகளாவது. எப்படி சார் இது எங்களுக்கு பாரம்பரிய கொடுக்கப்பட்ட பட்டயம். அந்த காலத்தில் வந்து திருச்செந்தூர், பழனி, சங்கரநயினார் கோயில், சங்கரன் கோயில், இங்கே இருக்கிற காஞ்சிபுரம், இந்த மாதிரி கோயில் உள்ள செப்பேடில் எங்களுடைய தேவேந்திர குல விழாவுடைய செப்பேடு இருக்குது. அந்த செப்பேட்டில் முதல் மரியாதை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இதிலெல்லாம் செப்பேடில் பொறிக்கப்பட்ட வசனங்கள் அப்போ எழுதுனெல்லாம் 2000 3000 யார் எழுதுனா உங்களுக்கு எனக்கு தெரியாது சார். எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு முதல் மரியாதை இருந்திருக்கு. அந்த முதல் மரியாதையின் அடிப்படையில் எனக்கு இல்லை, ஜான் பாண்டியனுக்கு முதல் மரியாதை இல்லை, இந்த மக்களுக்கு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதை நான் வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞரோடு நான் போய் பேசி சப்பு பட்டயத்தெல்லாம் காட்டி
இந்த மாதிரி இருந்துக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் மருவி போச்சு, மீண்டும் எங்களுக்கு புதுப்பிச்சு தரணும்னு சொல்லி அப்போ வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகு தமிழரசன் தமிழ் குடிமகன் அவர் இருந்தார். அவர்கிட்ட போய் பேசி அப்புறம் அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் இருந்தனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் உரிமைகளை, எங்களுடைய உரிமைகளை கேட்டு வாங்கி பெற்று இன்னைக்கு பரிவட்டம் கட்டிட்டு. இதுதான் உண்மையான. இது மாதிரி எல்லா கோயிலையும் மீட்கணும், கூடிய வரையில் மீட்போம். அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அரசாணை வெளியிடணும், அதில் 7 சமூகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருவேளை அப்படி பரிந்துரை பண்ணி உங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் வந்துட்ட பிறகு தான் நீங்கள் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்துடும். உங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டுங்களா, இல்லை அந்த ஒதுக்கீடு எப்படி நீங்கள் இது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சியில் வந்து 18% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் தனியாக சமூகம் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து வேற ஒரு பிசி, இப்போ பிசிஎம் முஸ்லீம் தனியாக இருக்கிறாங்க, இப்போ டிஎன்சின்னு தனியாக இருக்கிறாங்க, அதுமாரி தனி உள்ஒதுக்கீடு கேட்பீங்களா, இல்லை அந்த பிசியோட சேர்க்கணும், எப்படி சார் அது உங்களுடைய நிலைப்பாடு? இப்போ வந்து அரசாணை என்பது சாதாரண விஷயம் இல்லை, இது 40 ஆண்டுகளுடைய போராட்டம். ஏன் இந்த கொஸ்டின் கேட்குன்னா, இப்போ வந்து 1989 வன்னியர் சமூகம் எல்லாம் சேர்த்து 108 சமூகத்துக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து முன்னேறவில்லைன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கி முன்னேறவில்லைங்கிறது மட்டும் அவர் சொல்லல, ஒரு 20% எங்களுக்கு சதவீதமே சரியா கொடுக்கலன்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி இப்போ 11ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஏன்னா அவர் 32 வருஷம் அனுபவத்துக்கு பிறகுதான் வந்து எங்க சமுதாயம் பாதிக்கப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு அவர் தமிழக அரசோட கோரி வைக்கிறார். அதே மாதிரி நீங்க இந்த சமூக பட்டியல் வெளியேற்றப்படும் போதே உங்களுடைய உள் ஒதுக்கீடை கொண்டு வந்துருவீங்களா, இல்லை அதுக்கு தனியாக கோரிக்கை வைப்பீங்களா சார்? அது கொஞ்சம் டீட்டெயில். அரசாணை வேறு, பட்டியலினத்திலிருந்து செல்வது வேறு. அரசாணை வந்து தமிழ்நாடு முதலமைச்சரால் பரிந்துரை செய்யப்பட்டு கொடுக்கப்பட வேண்டியது. பட்டியல் இனம் என்பது மத்திய அரசால் கொடுக்கப்பட வேண்டியது. ரெண்டு நான் பல மீடியாக்கள்லாம் சொல்லிட்டேன். இது புரியாத முட்டாள்கள் ஒரு நிறைய பேர் மீட்டிங்கு கூட்டமெல்லாம் போட்டுட்டாலே தான் இல்லை, லூசுகள்னு சொல்லலாம். அவங்கள ஒன்றே தெளிவாகவே சொல்கிறேன், பட்டியலினம் என்பது வேறு, அரசாணை என்பது வேறு. 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி, இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நாடார்களில் பல பிரிவுகள் இருந்துச்சு, அவர்கள் நாடார்கள். தேவர்களில் பல பிரிவுகள் இருந்துச்சு, முக்குலத்தூர்கள். வேளாளர், கொங்கு வேளாளர்களில் நிறைய பிரிவு, உக்லி கவுண்டர், அந்த கவுண்டர், அந்த கவுண்டர், நிறைய அதுக்கு வெட்டு கவுண்டர் அப்படிலாம் இருக்குது. அவங்களாம் சேர்ந்து கொங்கு வேளாளர்கள். பறையர் சமுதாயத்தில் நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்குது, சாம்பவர இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் ஆதி திராவிடர்கள். அருந்ததியரில் வந்து பல பிரிவு, பகடை எங்கள் ஏரியாவில் வந்து சக்கிலி இருப்பாங்க, ஒரு ஏரியாவில் பகலம்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் இருக்குது. அவர்களே அருந்ததியர். நான் கேட்குறேன், நாய்க்கரில் நிறைய நாய்க்கர்ஸ் இருக்காங்க, வன்னியரில் நாய்க்கர் இருக்காங்க, தெலுங்கு நாய்க்கர் இருக்காங்க, வன்னியர் நாய்க்கர் இருக்காங்க. இங்கே இருக்காங்க வன்னியர்களில் பல பிரிவுகள், பள்ளிமுத்தி, படையாச்சி, கவுண்டை, நாய்க்கர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்கள வன்னியருங்கிறோம். ஸோ தேவேந்திர குல வேளாளரில் இப்படி 7 உட்பிரிவுகள் நம்ம கேட்குறோம். 7 உட்பிரிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். 7 உட்பிரிவுகள் கடையர், பாதிரியார், பள்ளன், குடும்பன், தேவேந்திர குலம், இப்படி 7 உட்பிரிவுகள். இந்த 7 உட்பிரிவுகளை ஒரே அமைப்பாக, ஒரே சமுதாயமாக அறிவிங்கிறோம். இதனால் நம்ம எந்த சமுதாயத்திற்கு அது இடைஞ்சல் உண்டா? இல்லை, சில பேருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. இல்லை, அதுதான் சொல்கிறேன், எந்த ஜாதிக்கு எங்களால் இடைஞ்சல்? நாங்கள் கேட்கறது எங்களுடைய உரிமை, அரசிடம் கேட்குறோம். இதை வந்து சிலவர் எதிர்க்கிறாங்க. நம்மளை எதிர்க்கிறவங்கலாம் படிப்பறிவு இல்லாத அறிவில்லாமல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எதுனால அவன் எதுக்குறான்னு அவனுக்கே சொல்ல தெரியல. ஹிஸ்ட்ரி கிடையாது, சரித்திரம் கிடையாது, உண்மை கிடையாது. ஆனால் எதுக்குறோம், எதுக்கே எதுக்குறோம் தெரியாது. ஏன்னா அவன் விவசாயமே தெரியாது. விவசாயம் தெரியாதவன் எதுக்குறதா எதுக்குறான், அது ஒரு சிலர் தான், எல்லாரும் சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தா எல்லா ஜாதி சமுதாய மக்களும் எங்களுக்கு வாழ்த்து கொடுத்துட்ருக்காங்க. தேவரில் வாழ்த்து கொடுக்குறாங்க, நாடாரில் வாழ்த்து கொடுக்குறாங்க, பிள்ளையில் வாழ்த்து கொடுக்குறாங்க, கவுண்டரில் வாழ்த்து கொடுக்குறாங்க, கொங்கு வேளாளர் வாழ்த்து கொடுக்குறாங்க, பறைய சமுதாயத்தை வாழ்த்து கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்ப்பு உங்களுக்கு கொங்கு வேளாளர் எதிர்ப்பு என்பது வந்து கொஞ்சம் தான். அதான் கொங்கு வேளாளர் சமுதாயத்திலிருந்து ஒரு சில எதிர்ப்பு. ஒருத்தர் 1-2 பேரை நீங்கள் பேசாதுங்க. ஏன் அப்படி பார்த்தா கொங்கீஸ்வரர் வந்து வாழ்த்தி 7 உட்பிரிவில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி மீடியா மொத்தமாக வச்சுருந்தாங்களா? ஒரு பகுதியில் வந்து உண்ணாவிரதம் இன்னைக்கு ஏன் மாறுறா, திமுக போனாரு மாறு. அப்போ ஸோ யாரால் தூண்டப்படுகிறார் என்பது அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒரே அணிக்குள்ள கொண்டதுனால என்ன நஷ்டங்கிறது யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. இதில் ஒரு குழப்படம், குழப்படம் நடக்கும். 2 சேர்த்து கொடுங்க, ஒன்றுக்கே வழி இல்லையா, 2 சேர்த்து கொடு, 1 தான் முடிஞ்சாலே வெற்றி. அடுத்த வெற்றிக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதான உண்மை. இதை விட்டுவிட்டு 2 சேர்த்து அரசியல் பண்ணாங்க, மக்களை ஏமாத்தாங்க, மக்களை பிரச்சாரம் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணாங்க. சமீபத்தில் கூட ஒரு தலைவர் பேசியிருக்காரு, மதுரையில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு?
கொடி சிவப்பு பச்சை கொடை நான் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா முட்டா பசங்களா, 1974 நான் எந்த தெருவா வீதி வீதியாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளோ ஃபேஸ் பண்ணிப்போம், எவ்வளோ சண்டைகள். இது உங்கள் கொடியை பேஸ் பண்ணியா சார்? இந்த சிவப்பு பச்சை சொல்கிறேன். ஆமாம், உங்கள் கொடியை பேஸ் பண்ணி நேற்று வந்து அவன் சொல்கிறான், மேடையில் உட்காந்து பல்ல காட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கான் சின்ன பிள்ளை. நானும் ஃபீல்டுக்கு வரும்போது பிறக்காத பிள்ளை கையடிச்சுட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மூதாதையர்கள் உருவாக்குன கொடி. கிட்டத்தட்ட இதை பதிவு பண்ணணுங்கிறாங்க, பதிவு பண்ண இதுதான் மூதாதையர்கள் பண்ண சிவப்பு பச்சை கொடி. மூதாதையர்கள் முன்னோர்கள் உருவாக்குற உங்களுடைய மூதாதையர்கள். ஆமாம், மூதாதையர்கள்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் முன்னால் உள்ள கொடி. சரி, அந்த கொடியை வந்து கிராமங்களில் ஏற்ற முடியாமல், ஏற்றுறதுக்கு தெரியாமல் இருந்தாங்க. அப்புறம் சுப்பிரமணியன் சொல்லி தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அமைச்சு அவர் 1982 82 நினைக்கிறேன், 82 83 வருஷங்கள் தெரியல, தமிழ்நாடு தேவேந்திர குலம்னு ஆரம்பித்து மாநில இளைஞரணி தலைவரை என்ன போட்டு கொடியேற்ற ஆரம்பித்தோம். அப்போ சிவப்பு பச்சை 1979 82 வரைக்கும் நான் தான் கொடியேற்றினேன். நான் பெருமையாக சொல்ல முடியும். அப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருந்தால் அட்ரஸே கிடையாது, இவங்களாம் எங்கே இருந்தாலே தெரியாது. அதுக்கப்புறம் தான் 1995 ஆக்சிடெண்டலாக இந்த சிவப்பு பச்சை கொடியை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு, நான் பேரை நான் சொல்ல விரும்பலைன்னா, நான் பேசுகிறதுல அவன் பெரிய ஆள் கிடையாது, அதனால சொல்கிறேன். அவன் வந்து குழப்பவாதி, சமுதாயத்தை வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரிகளாம் நான் பதில் சொல்லலைன்னா பேரை சொல்லலை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன். அவன் நான் தான்ங்கிறான். ஏன்டா முட்டாள், நீ எப்படா வந்து 1995 வந்தையா? நாங்கள் வந்து 1974 கொடி ஏற்றிட்டு வந்து கிராம மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதை இந்த பிறக்காத பேர்லாம் விசில் அடிக்கிறான். விசில் அடிக்க எதுக்குடா விசில் அடிக்க? தண்ணி போட்டு அடித்தானா, எதுக்கு அடித்தானா தெரியல. புரிஞ்சுக்கங்க, சிவப்பு பச்சை கொடி மூதாதையரால் உருவாக்கப்பட்ட கொடி. அந்த கொடியை இன்னைக்கு நீ கையில் பிடிச்சிக்கிட்டு என் கட்சி கொடின்னு சொல்லிய, உனக்கு அறிவு இருந்தால் அதை சொல்லுவியா? நீ படித்தவனா இருந்தால் சொல்லுவியா? பண்பாடு உள்ளவனா சொல்லுவியா? மக்களை குழப்பி இந்த கொடியை பிடிக்கிறவங்களாம் சண்டை போடுங்கிறிய, தொட முடியுமா? உன்னால் தொட முடியுமா? நான் சொல்கிறேன், நீ என்ற போது நான் பார்க்கலாம். நான் நான் நடந்து போன தூசி கூட தகாது இல்லாமல் போய் மேடையில் பேசி கைத்தட்டி வாங்கினா பெரிய ஆள் இல்லையா? கொடி என்பது வரலாற்றுடைய உண்மை, வரலாற்று கொடி, சமுதாய கொடி. நீ இந்த கட்சி கொடியை மாற்றி பார்ப்போம், அடுத்த செகண்ட் நீ 0. இதை வச்சு இந்த மக்களை ஏமாற்றி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. இதான உண்மை. போய் என் பாட்டில் பேசுகிற கண்ணா பண்ணான்னு, நான் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடு இப்படி பண்ணி வந்து பாரு, அப்போ தான் தெரியும். கிராமத்தில் நீ போய் அந்த கொடியை தொட்டு பாரு பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சிவப்பு பச்சை கொடியை போய் நீ இது கட்சி கொடி யாரும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல பார்ப்போம். ஏன் வீண் அதுக்கு போய் மக்களை சண்டை எடுத்து விட்டு குளிர்காயம் நினைக்க. அப்படி தான் கொடியங்குளத்தில் கலவரத்தை வச்சு கலைஞரால் நீ உள்ளே வந்த, எல்லாருக்கும் தெரியாதா? சும்மா இப்படி ஏமாத்துற வேலைலாம் வேண்டாம், திருந்திக்கா, இல்லை திருத்தப்படுவேன். பார்ப்போம் இந்த தேர்தல் நீ யார் நான் யாருன்னு பார்ப்போம். நீ எங்கே போய் பிச்சை எடுக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படிலாம் உள்ளே வருவேன், யார்கிட்ட போய் கெஞ்சுவேன். நடிக்காத, நான் ஓப்பனாக பேசுகிறேன், நீ பேசு, சேலஞ்ச் பண்ணுறேன். வேண்டாம், விவாதம் பேசுனா வா, என் முன்னால் உட்காரு, 2 பேரும் மீடியாவை உட்கார வைப்போம், 2 பேரும் வாதம் நீ பதில் சொல்லு. சும்மா படிச்சுட்டு முட்டாள் மாதிரி பேசக்கூடாது, படித்த மாதிரி பேசு, நாகரிகமாக பேசு, சண்டை எடுத்து விடாத, ஜாதிக்குள்ளே சண்டை எடுத்து விட்டு நீ குளிர்காயம் நினைக்காத. எங்களுக்குள்ளே சண்டை வராது, நான் சண்டை போட தயார முடியும். எதிரிகிட்ட சண்டை போடுவேன், துரோகிகளை அழிச்சு விடுவேன். இதுதான் என் வேலை. எதிரியாக இருக்காத, சண்டை போட விடாத, மக்களை ஒற்றுமைப்படுத்தணும், படிக்கவங்களை மேலே கொண்டு வா. இந்த மாதிரி அறிவு சொற்களை சொல்லி பேசணும். இது ஒரு கட்சி சார்ந்த கொடி அல்ல, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்லியது. இது சமுதாயத்துடைய கொடி, சமுதாயத்தினுடைய கொடி. இது ஆண்டாண்டு காலங்கள் பாரம்பரியமான கொடி. அமைப்புகள் நிறைய வச்சிருக்காங்க தேவேந்திர சமுதாயம், நிறைய அவங்க தனித்தனி கொடி வச்சிருக்காங்க. இப்போ நான் கூட இப்போ கட்சி கொடி வச்சிருக்கேன்னா தனி கொடியாக தான் வச்சிருக்கேன். சங்கத்தில் இருக்கும்போது கூட நான் தனி கொடி தான் வச்சேன். ஆனால் ஜாதி கொடியை போய் நான் சங்க கொடியாவோ ஜாதி கொடியை போய் கட்சி கொடியாக நான் வைக்க விரும்பலை, அது தப்பு. ஆனால் இவனுக்கு அந்த தகுதி இல்லை, இவனால் முடியாது. ஏன்னா என் ஜாதியே கிடையாது. அப்புறம் நான் தான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். அவன் தாத்தா பேர் பாட்டம் பேர் புட்டம் பேர் சொல்லியா மீடியாவில் பார்ப்போம். இப்போ வரைக்கும் நான் கேட்குறேன், அவன் தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, புட்டம் பேர் என்ன, வரலாறு சொல்லியா? நான் என்ன தேவேந்திர குலம் சொல்கிறேன், சொல்லு. உங்கள் அப்பன் பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் தாத்தா பேர் என்ன, உங்கள் பாட்டி பேர் என்ன, பூட்டி பேர் என்ன, நான் சொல்லுவேன் வரலாறு, நீ சொல்லு. சும்மா இந்த மக்களை இந்த கேட்கலையா? நீ அவன்கிட்ட இருக்கிற போயில கேளு, அவனை கேள. யார் உங்கள் தாத்தா பேர் என்ன, ஐயான்னு கேளு. ஐயா, உங்கள் ஐயா என்னடா ஐயா? உங்கள் அப்பனை பார்த்தா ஐயான்னு சொல்லு, கண்ட பேர்லாம் ஐயான்னு சொல்லிட்டு எழுதிய. இதே அடிமை சொல்லியா? அவனை தவிர வேற யாரும் பக்கத்தில் உட்கார விடுறான் நாய். தப்பு. வாயை திருந்திக்கா. என்னடா கோவத்தில் பேச, எனக்கு கோவம் வருது. நீ பேசுகிற வார்த்தைகள் சரியில்லை. என் ஜாதிக்குள்ளே கலவரத்தை உருவாக்குற, தேவேந்திர சமுதாயத்தை குழப்புற. இனிமேல் குழப்படி ஒன்றுனா சரியாக இருக்க மாட்டேன், எச்சரிக்கையாக இருந்தேன். சார், அதிமுக கூட்டணியில் நீங்கள் இப்போ நிலைத்து இருக்கிறீங்க. நீங்கள் சார்
எத்தனை சீட்டு நீங்க எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்க்குறீங்க சார்? அது கூட்டணிங்கிற போது பேசுவார். ஆல்ரெடி நீங்க பொதுக்குழுலாம் கூட்டி இல்ல நீங்க கூட்டணி பொதுக்குழு கூட்டி ஒரு நிலைப்பாடு சூழ்நிலையை பொறுத்து தான். இப்போ அவங்களும் நிறைய 5 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உங்க வரட்டுமே, தேர்தல் டிக்ளேர் பண்ண பிறகு இதை கேளுங்களேன். இல்ல உங்க பொதுக்குழுல ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இத்தனை சீட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியிட நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பீங்க. அந்த நிலைப்பாடுல எத்தனை சீட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதிமுக கூட்டணியில இருந்து? நாங்க ஏன்னா இப்ப பாமக வந்து தனிச்சு நிக்க போறாங்க, 118 தொகுதியில தனித்து நிக்க போறாங்க எப்படி சொல்றீங்க சார்? நேத்து வந்த ஒரு தகவல், நேத்து மீடியா ஒரு வார பத்திரிகை இல்ல வார பத்திரிகையில வந்த ஒரு செய்தி, 118 தொகுதியில பாமக தனித்து நிக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி. சோ அது நாளைக்கு கூட மாறலாம். அதுதான் அதிமுக கூட்டணியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில அவங்க சொந்த கருத்துக்களை சொல்றாங்க. இல்ல உங்க சொந்த கருத்து எத்தனை தொகுதியில நீங்க போட்டியிட விரும்புறீங்க சார்? நாங்க தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்கள்ல இருக்கோம். 28 மாவட்டங்கள் முழுமையாக இருக்கும். 28 மாவட்டத்தில் 28 தொகுதியை நான் கேட்க முடியுமா? முடியாது. அந்த கால கெப்பாசிட்டிக்கு அதான் கேட்போம். அந்த காலச்சூழலில் 2 பேரும் பேசுவோம், பேசி தீர்த்து ஆராய்ஞ்சு இந்த முறை இவங்க இப்படி நிற்கணும், நீங்கள் இப்படி நின்னா சரியாக இருக்கும், இந்த மாதிரி பங்கிட்டு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும்னு சொல்லி பேசி பேச்சுவார்த்தை மூலமாக தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். தவிர நான் கேட்டவுடனே அவங்க கொடுக்க போகிறதில்ல, அவங்க சொன்னோன்னே நான் கேட்க போகிறது முடியும். 2 பேருக்கு பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். அதனால் தேர்தல் அறிவிக்கை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் நிறைய கேள்விகள் கேட்டேன், அதில் நீங்கள் ஒரு தெளிவான முடிவே சொல்லாதுக்கிறீங்க. அந்த பட்டியல் அது ஏற்றாங்களா, எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடுக்கு நீங்கள் அடுத்த கோரிக்கை வைப்பீங்க? அதாவது நான் வந்து எமோஷனல் ஆகிட்டேன். அது தெரியுது, உங்களுக்கு தெரியும் என்னுடைய எமோஷனல் என்ன காரணம்னு. மக்கள் உள்ள பிரச்சனையை உருவாக்குறதுனால 2 நாளைக்கு முன்னால் பேசின பேச்சை கேட்டு எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். எமோஷனல் தான் என்னை வந்து அரசியலில் வளரடாமல் ஆக்குறதுக்கு ஒரு காரணமும் நானே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னால் தாங்க முடியல. மக்களை வந்து குழப்பறது யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதனால் சமுதாய ரீதியில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அது இருக்கட்டும். உள்ளொதுக்கீடு என்பதை விட தனியாக கேட்குறேன். தனியாக கேட்குறோம். முஸ்லீம் சொல்லிட்டு இல்ல நான் அப்படி நாங்க எப்படி கேட்குறோம்னா, வேளாண் தொழில் செய்கின்ற வேளாண் மரபினருக்கு ஒன்று, விகிதாச்சார அடிப்படையிலே ஜனத்தொகைகள் நீங்க உண்மையான கணக்கிட்டு எடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு தனியா கொடுன்னே கேட்குறேன். தனியாக கேட்குறோம். அதை பிரிச்ச பிறகு தான் டிசைட் பண்ண முடியும். சென்சஸ் கணக்கில் ஒரு காலத்தில் வந்து இப்போ வந்து ஜாதி ரீதியாக எடுக்க வேண்டும் சொல்லிட்டு தனியாக ஆணையம் எடுக்க மாட்டாங்க. அமைச்சிக்கிறாங்க, தனியாக அமைச்சிருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி தமிழர்கள் ஆளலை, தமிழ் மக்கள் ஆளலை. கூட்டணியில இருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க. இப்ப உள்ள சொல்லல, முன்னாள் ஆண்டவர்கள் இப்ப இருக்கு. எடப்பாடி தான் விவசாயம் ஆச்சு, எங்க ஆளாச்ச, அது எப்படி விவசாயி தமிழர்கள் சொல்ல முடியும்? அதை சொல்லல. எதுக்கு ஜாதி ரீதியா சென்சஸ் கணக்கு எடுக்க முடியாதுங்கிறத மட்டும்தான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஜாதி ரீதியா எடுத்தீங்கன்னா 4 பேர் விரலுட்டு எண்ணக்கூடிய சமுதாயம்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, ஆண்டுகிட்டு போயிட்டாங்க. ஆளை துடிக்கிறாங்களா? ஆண்டாங்க, ஆண்டுகிட்டு ஆளை துடிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சம் சென்சஸ் கணக்கு எடுத்து இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இத்தனை சதவீதம் தான் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து நம்மளை ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படும், பிரச்சனைகள் உருவாது. அதனால இது நடக்காதுன்னு சொன்னேன். வேற ஒண்ணு கிடையாது. இதான் காரணம். அப்போ உங்களுடைய இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்? அது வந்து இப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகுதான் நீங்க அது மக்கள் கணக்கெடுப்புல முதல் ஒரு தவறு நடந்திருக்கு. 2011 வந்து சென்சஸ் கணக்குல வந்து அதுக்கு முன்னால ஆதி திராவிடர் தான் எஸ்சிகள் எல்லாரும் ஆதி திராவிடர்களும் ஆணை போட்டாங்க, ஜியோ போட்டாங்க. கவர்மெண்ட் எம்ஜிஆர் காலத்தில் போட்டாங்க, அப்புறம் கலைஞர் காலத்தில் போட்டாங்க. போட்டு அதை அமல்படுத்துறாங்க. தேவேந்திர குல சமுதாயத்துக்காரனும் ஆதி திராவிடர்னு போனோம், எழுதணும் சர்டிஃபிகேட். அப்போ மக்கள் தொகை அப்போ அதிகரிக்கும். அப்போ வந்து ஆதி திராவிடம் ஒரு சமுதாயம் தனியாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சமுதாயம் சரியா ஆதி திராவிடம் சமுதாயம் இருக்கும் பொழுது நானும் ஆதி திராவிடம் அவங்களோட சேர்ந்த மாதிரி தான் அர்த்தம். அப்படி வரும்பொழுது ஜனத்தொகையின் அடிப்படையில் தேவேந்திர குல இப்போ அரசாணை கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆதி திராவிட சர்டிஃபிகேட் தூரம் எடுத்துட்டு இவன் தேவேந்திர குல வேளாளன்னு வச்சுருவான். அப்போ தான் சென்சஸ் கணக்கு கரெக்டாக எடுக்க முடியும். இப்போ ஆதி திராவிடம் கணக்கு எடுத்தால் யாழ் உள்ளே போகிறவன் நான் எந்த கம்யூனிட்டியில் இருப்பேன் நீங்கள் எடுப்பீங்க? புரியுது சார். அதனால ஆதி திராவிடன் என்ற சமுதாயம் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தோடு மற்ற சமுதாயத்தை இணைக்கும் பொழுது ஆதி திராவிட சமுதாயம் அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்படும். இப்போ தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை வந்துட்டுனா, ஜியோ வந்துருச்சுன்னா, ஆதி திராவிடர் என்ற சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் பூரா தேவேந்திர குல வேளாளர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. அப்போ எங்களுடைய ஜனத்தொகை உண்மை நிலை தெரியும். அதன் அடிப்படையிலே விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. சார், நம்ம நேர்காணலுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம்.
நீங்கள் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா 1 minute உங்களுக்கு டைம் சார், நீங்கள் அதை சொல்லலாம். ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு அன்பான வேண்டுகோள். வருகிற 23ஆம் தேதி பழனியிலே தைப்பூசம் மண்டகப்படி பரிவட்ட நாள். அனைவரையும் அன்பாக, கருத்து வேறுபாடின்றி, அரசியலின்றி அனைவரும் சமுதாயமாக ஒன்று கூட, குடும்பத்தோடு ஒன்று கூட உங்களை எல்லாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள் கரடுமுரடாக பேசினாலும் புரிந்து நடந்து கொண்டு நாமெல்லாம் சகோதரர்கள், ஒருதாய் மக்கள் என்பதை மட்டும் புரிந்து மனதில் வைத்து, கொடி தேவேந்திரனுடைய சமுதாய கொடி யாரார் நிறுவப்பட்டது என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அரசியல் வேறு, சமுதாயம் வேறு. சமுதாயம் கோயில், அரசியல் கோயில் அல்ல என்பதை புரிந்து நடந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்களுடைய கொரோனா டைமில் வேலை இருந்தோம், அதை ஒதுக்கி எங்களுடைய நேர்காணலுக்காக நீங்கள் டைம் கொடுக்குறது மிக்க நன்றி சார். நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலுடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் SP முருகன். தேங்க்யூ.